Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. இந்த ரத்த குழல் சின்ன எரோஷன் மாதிரி வரும். வந்த உடனே இதை பாருங்கள், அந்த இடத்துல ரத்தம் உடனே உறைந்து விடும். அது 2 நிமிடத்தில் உறைஞ்சிடும். அது 2 நிமிடத்தில் உறையும் போது மேட்ச் செட்டாக இறந்துடுறாங்க. எதை நீ வெறியாக செய்யும் பொழுது ரத்தம் உறைஞ்சிடும். வெயிட்டை குறைக்கணும்னு வச்சுக்கணும். நிறைய பேர் ஜிம்முக்கு போய் வெயிட்டு எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணால் 5% மேலே வெயிட் குறையாது. வெறித்தனமாக தனக்கு வேண்டியதுக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது அது அட்ரினல் கார்டிசோன் அதிகம் சுரக்கும் பொழுது அவங்க 2 நிமிடத்தில் இறந்துறாங்க. அரை வயிறுக்கு மேலே சாப்பிடாது, 1/4 வயிறு வாட்டர். நான் குவார்ட்டர் தண்ணினா வேற மாதிரி மக்கள் நினைச்சு குவார்ட்டர் வயிறு காலியாக இருக்கு. 95% அடைப்பு இருக்குதுன்னு வச்சுங்க வந்தாச்சு. நான் சொல்லுகின்ற நேர்மறை வாழ்க்கை முறை இன்றிலிருந்து எல்லாமே கடைப்பிடிக்கணும். கடைப்பிடித்து விட்டால் இந்த 95 பங்கு அடைப்புறது இல்லை. 1 வருடத்தில் எவ்வளோ 1 இயரில் அது பூரணமாக கரைந்து குணமாகி விடுகின்றது. அது பர்மனெண்ட்டு கிடையாது. இப்போ லாஸ்ட்டு ஒரு 12 வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒன்று மகிழ்ச்சியான செய்ய நபர்களை சொல்கிறவங்க மூலம் ஒரு வீடியோ ஒன்று ரீசெண்டாக வைரல் ஆச்சு. பார்த்த உடனே நான் ஆச்சரியத்தோடு பார்த்தேன். எப்படி இது உண்மைதான் சார் சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 80 வயசு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் டாக்டர் டேப்லெட்டே போட்டதில்லை அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோ ஆச்சரியமாயிருச்சு. 80 வருஷமாக மாத்திரையே இல்லாமல் இருக்கும்போது ஷாக்காக இருந்தது. எப்படி சார் இருக்கீங்க நீங்கள்? மகிழ்ச்சி என்ற தாரக மந்திரத்தை மனதில் வைத்து கொண்டால் உன்னிடம் எனார்மஸாக என்டார்ஃபின் ஹார்மோன்ஸ் வரக்குதுப்பா. என்டார்ஃபின் என்ன தெரியுமா? மார்ஃபின் நிறைய போட்டு ட்ரக்ஸ் போட்டு அடிக்ட் ஆகிறாங்கல்ல, அதை வெளியில் போட்டு ஒரு போதைப் பொருள். நீ மகிழ்ச்சிய உணர்வுடன் இருக்கும் பொழுது அந்த என்டார்ஃபின் என்பது உள்ளே சுரக்கின்ற மார்ஃபின், அதான் என்டார்ஃபின். அது நீ மகிழ்ச்சி தான் சுரந்துக்கிட்டே. ஸோ என்டார்ஃபின் சுரக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சியில் என்டார்ஃபின் சுரந்து விட்டால் மகிழ்ச்சி ஒன்று கூட்டம், அது விஷய சைக்கிளாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது இப்போ டொரண்டோ சமயத்தில் போயிட்டு வந்தோம். மாணவர் கேட்குறேன், எப்படி டாக்டர் சோக்கலையும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுது, இப்படி இருக்கீங்களேன்னா, மகிழ்ச்சியற்று இருக்கும் பொழுது நான் என்னை இழந்து விடுவேன். ஸோ என்னை இழக்காமல் இருக்க உயிருடன் இருப்பதற்கு மகிழ்ச்சி அவசியமாக இருக்குது. ஸோ இது எப்படி ஆயிருக்குன்னா, நீ சுருக்கமாக கேட்டதுக்கு 55 வருஷத்துக்கு முந்தி பார்த்தேன். இப்போ நோயாளிகள்லாம் பார்க்குறேன் 25, 26, 27, 28 வயசு ஆண்கள் பெண்கள் 2 நிமிடத்தில் இறந்துடுறாங்க. ஏன் தெரியுமா? மகிழ்ச்சி இழக்கும் பொழுது அட்ரினலின் ஒரு ஹார்மோன் சுரக்குது. இந்த அட்ரினலின் ஹார்மோன் சுரக்கும் பொழுது எல்லா வியாதிகளையும் உண்டு பண்ணி உனக்கு கொண்டு தியானம் பண்ண 2 நிமிடம், 7 நிமிடத்தில் தூங்க வேண்டும். படுத்த உடனே 7 நிமிஷத்தில் தூங்கிடணும். தூக்கம் வரலன்னு பிறண்டு வெடிகாலம் வந்துடும். நான் 1 நிமிடம் விட்டால் 1 நிமிடத்தில் தூங்கிடுவேன். 2வது 7 மணி நேரம் தூங்கணும். ஏன்னா நான் விழித்திருக்கின்ற 18 மணி நேரம் வச்சுங்களேன், உழைக்கிறதுல எல்லா உறுப்புகள், இதயம், மூளை, எல்லா உறுப்புகளும் அந்த உழைக்கின்ற உறுப்புகளுக்கு 7 மணி நேரம் தூங்கும், 8 மணி நேரம் தூங்கும் பொழுது தான் ரீஜெனரேட் ஆகும் அந்த ஆர்கன்ஸ். மகிழ்ச்சியும் தூக்கமும் வச்சுக்கேன் தம்பி, ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி. அதை பிடிக்கப்போனால் ஓடிக்கிட்டே இருக்கும். அமைதியாக உட்காரு, அது 2 கையில் உட்காரணும். ஸோ மகிழ்ச்சியும் தூக்கமும் விட சிறந்த தியானமும் கிடையாது, சிறந்த மாத்திரையும் கிடையாது. அதை வச்சுக்கிட்டா போதும் தம்பி. உணவு பழக்க வழக்க முறை இப்போது அப்போ இருக்கிற உணவு பழக்க வழக்க முறை வேறு மாதிரி இருந்தது, இப்போ இருக்கிறதும் வேறு மாதிரி இருந்தது. எது சாப்பிட்டாலுமே ப்ராப்ளம் வர மாதிரி தான் சார் இருக்குது சார். வெளியில் போயிட்டு நம்ம ஹோட்டலில் போயிட்டு இப்போ நிறைய நீங்கள் நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, பழைய சிக்கன்ஸ் கொடுக்குறாங்க, பழைய ஃப்ரூட்ஸை எல்லாமே. அதனால நம்ம என்ன பேச்சுலர்ஸ்க்குலாம் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தெரியாது. உணவு பழக்க வழக்க முறைகளையும் நிறைய உடலுக்கு பாதிப்பு ஏற்பட தான் செய்யுது சார். அதனாலையுமே நிறைய உடலில் பாதிக்கப்படுது. சொல்கிற கருத்து இப்போது 15 வயது கடந்த டீனேஜ் இருக்கும்போது கடைப்பிடிச்சிடணும். அடல்சன்ஸ் உங்களை மாதிரி அடல்ட்டு எல்டர்ஸ் எல்லா வயதிலையும் உணவு மட்டும் நமக்கு வேண்டியதை மட்டும் சாப்பிட வேண்டும். முக்கியமான இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்காங்களே, அதை கட்டாயம் இங்கே தவிர்க்கணும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ட்ராவல், ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் எல்லாம் ஃபாஸ்ட்டாக போய்
இதயம் ஃபாஸ்ட்டாக 72 முறை துடிக்க வேண்டிய இதயம் 90 முறை 100 முறை துடிக்க ஆரம்பிச்சிடும். இதயம் வேகமாக துடிக்குது அட்ரினல் ஹார்மோன் சுரக்கும் பொழுது. உன் வாழ்க்கையும் ஃபாஸ்ட்டாக எண்ட் ஆகிடுது. ஸோ எனிதிங் யூ மஸ்ட் டூ. உன்னுடைய ஃபேஸுக்கு உனக்கு வேண்டியதான் வாழ்க்கை தரணும்னு அது மிக முக்கியமான உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய கருத்து. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயித்து வாழ வேண்டுமே தவிர, இப்போ என் வாழ்க்கையை நீ பார்த்தோ, உன் வாழ்க்கையை நான் பார்த்தோ, மற்றவங்களை பார்த்து வாழ்க்கை நடத்தும் பொழுது அது வாழ்க்கை ஒரு பந்தயமாக மாறிவிடுகிறது. வாழ்க்கை பந்தயம் அல்ல. உன் வாழ்க்கையை நிர்ணயித்து அது இனிய பயணமாக எடுத்துக்கிட்டே போகணும். அப்படி போனீங்கன்னா உனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லையே. உடற்பயிற்சி வந்து மன ஆரோக்கியத்துக்கும் சரி உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கட்டாயம். இப்போ வந்து உணர்வு சொல்லிட்டேன் தம்பி. உணவு கூட அது மீது உடற்பயிற்சி முன்னாடி சொல்லிடுறேன். அரை வயிறுக்கு மேலே சாப்பிடாது. 1/4 வயிறு வாட்டர். நான் குவார்ட்டர் தண்ணின்னா வேற மாதிரி மக்கள் நினைச்சு குவார்ட்டர் வாட்டர். குவார்ட்டர் வயிறு காலியாக இருக்கணும். தூங்குறதுக்கு முந்தி நீ வந்து குறைஞ்சது 3 மணி நேரத்துக்கு சாப்பிடணும் முன்னாடியே. ஆமாம். காலையில் நல்லா சாப்பிடணும், மதியம் கம்மி, இரவு மிக கம்மியாக, தூங்குவதற்கு 3 மணி நேரம் கேப் கொடுத்துட்டோம். ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்டு தான் தூங்கணும். அதான் அடிக்கடி சொல்கிறேன் எல்லா நேரங்களுக்கும். ஆயிலை குறைத்திங்கன்னா உங்கள் ஆயிலை கூட்ட முடியும். ஆயில் குறைக்கணும். ஆயிலை காய்கறி பழங்கள் நல்லா நான்வெஜ்லாம் சாப்பிடலாம். அளவோட எந்தமே அளவுக்கு மிஞ்சி சாப்பிடக்கூடாது. எல்லாம் அளவோடு சாப்பிட்டுக்கிட்டு அந்த அரிசி எவ்வளோ தூரம் கெடுதலோ அதே அளவு கோதுமையும் கெடுதல். வெயிட்டை குறைக்கணும் வச்சுக்கணும். நிறைய பேர் ஜிம்முக்கு போய் வெயிட்டு எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணால் 5%க்கு மேலே வெயிட் குறையாது. சாப்பிட்ற உணவை குறைச்சினா வெயிட் கட்டாயம் குறைஞ்சிடும். இந்த உணவு முறை. உடற்பயிற்சி சொன்னீங்களே, உடற்பயிற்சி மஸ்ட். அந்த உடற்பயிற்சி வந்து சுவாசிக்கின்ற காற்று, உணவு, குடிக்கின்ற தண்ணீர் மாதிரி உடற்பயிற்சி முக்கியம். அந்த உடற்பயிற்சி நான் இன்றைக்கும் பாருங்கள் 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். ஓகே. அதை மஸ்ட்டாக வச்சுருக்கேன். அது வந்து என் உடல் நலத்திற்கு நினச்சி வெயிட்டை குறைச்சி மகிழ்ச்சி அந்த மாதிரி கிடையாது. உடற்பயிற்சி பார்ட் ஆஃப் மை லைஃப். சுவாசிக்கிறதுக்கு நினச்சி யோசிக்கிறேன். ஸோ யூ மஸ்ட் மேக் இட் ஏ ஹேபிட். என்ஜாய் பண்ணிங்கன்னா அந்த உடற்பயிற்சி மகிழ்ச்சி என்டார்ஃபின் சுரந்துக்கிட்டே இருக்கேன் தம்பி. அடிக்ட் ஆகிடுவேன் நம்ம. அது மாதிரி நான் ஈஸியாக அந்த புகைப்பிடிக்கிற அடிக்ட் ஆகிறேன் அப்படி கிடையாது. ஸோ உடற்பயிற்சி எந்தெந்த வயதுக்கு எப்படி முடியுது, நடத்தலோ, நீந்துதல், சைக்கிள் ஓட்டுதல், வேகமாக நடத்தல் எல்லாமே பண்ணலாம். இந்த ட்ரெட்மில் போய் பண்ணுறாங்க தெரியுமா, வேகமாக வச்சு கிளின்க்ளேஷன் வச்சு ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட என்ன தெரியுமா, வாஷிங்டனில் 40 வயசு ஆகிடுச்சுன்னா 40% நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும். இந்த ஜிம்மில் போய் என்ன பண்ண நிறைய வந்து ஒரு வெறித்தனமாக ஜிம் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். வெயிட் ஜாஸ்தி தூக்கிட்டு பவுடர் வெறித்தனமாக தனக்கு வேண்டியதுக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது அது அட்ரினல் கார்டிசன் அதிகம் சுரக்கும் பொழுது அவங்க 2 நிமிடத்தில் இறந்துறாங்க. 27 ஜிம்மில் இருக்கும்பொழுது இப்போ புனித் திறந்த போது எல்லா டிவிலும் நான் பேட்டி கொடுத்தேன். அந்த எக்ஸசைஸ் நல்லது, அவனுக்கு எது வேணும்னு சொல்லி அந்த எக்ஸசைஸ் பண்ண. இன்றைக்கி நான் 8வது மாடியில் இதயத்துறையில் இருக்கின்றேன் தலைவராக. சொன்ன நம்ப மாட்டேங்க. இன்று வரை ஒரு முறை நான் லிஃப்ட்டை பயன்படுத்துறது கிடையாது. அதுக்காக என்ன பண்ணுறேன், லிஃப்ட்டில் தான் போயிட்டுவேன். லிஃப்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுவேன். நான் வந்து நடந்து தான் போவேன். உணவு பழக்க வழக்க முறை, காலையில் என்ன சாப்பிட்டா நல்லது சார், மத்தியானம் இரவு என்ன சாப்பிட்டா? பார்த்தீங்கன்னா பசி எடுத்த பிறகு நீங்கள் சாப்பிடணும், வேலைக்கு சாப்பிடணும் கிடையாது. என்னுடைய இப்போ என்ன தெரியுமா, நைட்டு வந்து 7 மணிக்கு சாப்பிட்டுடுங்க. நெக்ஸ்ட் டே 7 மணிக்குன்னா 12 hours இல்லை, 12 hours அது சாப்பிடாதீங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 9 o'clock சாப்பிடுங்க, 14 hours. அதே ஒரு 16 hours எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அந்த பசி என்ற உணர்வு தியானத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். சாப்பிடலாம், நல்லா காய்கறி பழங்கள்லாம் நல்லா சாப்பிடுங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதி பிளேட் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் இருக்கணும். ஏன்னா அதோடைய கலோரிஸ் கம்மி, நியூட்ரியன்ட் வேல்யூ அதிகம், எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. அது சாலட், அதுக்காக வறுத்துக்கிறதுல சாலட்ஸ் மாதிரியே இது மாதிரியே பச்சை காய்கறி முடிஞ்ச வரைக்கும் என்ன சாப்பிடணும், வேக வச்சு சாப்பிட்லாம். கால்வாசி என்ன பண்ணுங்கன்னா அரிசியோ கோதுமையோ எது வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். அதில் ப்ரோட்டீன்லாம் சேர்த்துக்கணும். ஆயில் கொஞ்சோண்டு வச்சுக்கலாம். நான்வெஜிடேரியன் பாருங்கள், முட்டையில் வெள்ளை பாகம் டெய்லி சாப்பிட்லாம். மஞ்சள் 25-30 வயசுல மஞ்சளை தவிர்த்துணும். வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி சாப்பிட்லாம். ஓகே. ஃபிஷ்ஷு, சிக்கன் சாப்பிட்லாம். மட்டன் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரியாணிலாம் ஒன்றும் தவறே வராது. அளவோட சாப்பிட்டுக்கிட்டா எல்லாமே லிமிட்டோட, எல்லாமே கம்மியாக தான் வச்சு, வெங்காயம் பூண்டு நல்லா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் முக்கியமான உணவு முறையாக வச்சு. இப்போ இளைஞர்கள் வந்து இந்த ஸ்மோக்கிங்லேயும் ட்ரிங்கிங்லேயும் வந்து அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டேங்க. தான் ஏன் இந்த ஒரு சைக்கிளை உங்களுக்கு சொல்கிறேன், கவனிச்சிங்க. இவன் ஒருத்தன் பதற்றமாக இருக்கிறான்னு வச்சுங்க, டென்ஷனாக இருக்கான், கோபம். அந்த பதற்றம், கோபம், டென்ஷனாக இருக்கும்பொழுது
அந்த அட்ரினலின் கார்டிசால் ஹார்மோன் சுரக்கும் பொழுது வெறியோட ஃபுட்டு சாப்பிடுவோம். அது என்ன ஃபுட்டு தெரியுமா சாப்பிடுவோம்? கொழுப்பான ஃபுட்டு தான் சாப்பிடுவான். சாப்பிட்டு உடல் பருமன் ஆகிடும். உடல் பருமன் ஆன பிறகு அவன் வந்து சோம்பேறி ஆகிடுவான். உடற்பயிற்சி செய்யவே மாட்டான். உடனே மனசில் தோணும், ஓ புகைப்பிடிப்பது மது அருந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் மாயம், அதில் அடிக்ட் ஆகிட்டான்னா இதுவுடைய தொடர்ச்சி தான் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால், ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி 3 வந்து மாரடைப்பு வர காரணமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் புரியாமல் நினச்சி யாரும் இதை கேட்டு பயந்துடக்கூடாது. புரிய வைத்து கடைப்பிடித்தால் 100 வருடம் என்கிட்ட வர வேண்டாம். நான் சொல்ல கருத்து பிடிக்கலாம். இது ஒன்றுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இதுதான் இதயங்க. இதயம் வந்து கையளவு கௌதம். இது இடது பாகத்தில் சாஞ்சு இருக்குது. ஒரு நிமிடத்துக்கு 72 முறை, ஒரு நாளைக்கு 1,00,000 முறை. நாம் வாழ்கின்ற 70, 80, 100 வருடம் ஓய்வில்லாமல் இயங்குகின்ற இதயத்திற்கு தேவை மகிழ்ச்சி மட்டும். இதனால் இந்த சின்ன வயசில் ஹார்ட் அட்டாக் ஒரு 27, 25 இப்போல்லாம் ரொம்ப கம்மியான வயசு லேடிஸ் கூட வருது. இந்த லேடிஸுக்கு அந்த ஈஸ்ட்ரஜன் என்ற ஹார்மோன் இருந்ததில்ல, அவங்களை காப்பாற்றுகின்ற தன்மை இழப்பதற்கு காரணம் அந்த அட்ரினலின், அந்த பதட்டம் என்ற இந்த பர்சனாலிட்டி அதோடைய தன்மையை வந்து காப்பாற்றுற தன்மையை இழக்க வச்சிடுது. இது முக்கியமான கருத்தை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன்னு நினைக்கிறேன். இதை பாருங்களேன். இதுதான் இதய ரத்த குழாய் நீட்டு வாட்டம். ஓகே சார். இந்த இதயத்து ரத்தம் தான் போய் இதயத்தை வேலை செய்விக்கும். ஆமாம். அந்த ரத்தத்தில் ஆக்சிஜன் இருக்கணும், குளுக்கோஸ் இருக்கணும், முக்கியமாக கொலஸ்ட்ரால் இருக்கணும். ஸோ ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் தான் எல்லா உறுப்புகளும் இதயத்தையும் சேர்ந்து இயங்க வைக்கின்றது ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால். ஸோ எது மாதிரி எண்ணம் வருதுன்னு வச்சுங்க, உடனே அட்ரினலின் வருதுன்னு இதுக்கு உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் படிந்து ரத்த குழாயில் படிந்து அடைப்படுவது. ஆனால் இந்த அடைப்படுவதற்கு பார்த்திங்கன்னா அதுக்கு 15-20 வருஷம் ஆகும். அப்போ 25 வருஷத்தில் வருதுன்னா நீ ஒன்று முக்கியமாக சொன்ன வேலை பளு, இந்த கோவிலில் நிறைய உயிரிழப்பு, வேலையை விட்டு போயிடுது, பணம் கஷ்டம், ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா என்ன தெரியுமா? இந்த உன்னிப்பாக கவனிங்க. இந்த ரத்த குழாயில் சின்ன எரோஷன் மாதிரி வரும். வந்தவுடன் இதை பாருங்கள், அந்த இடத்துல வந்து ரத்தம் வந்து உடனே உறைந்து விடும். அது 2 நிமிடத்தில் உறைஞ்சிடும். அது 2 நிமிடத்தில் உறையும் போது மேட்ச் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க. இதே தான் வந்து ஜிம்மில் விளையாடுறாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஒரு காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸில் மேரத்தானில் எதை நீ வெறியாக செய்யும் பொழுது ரத்தம் உறைஞ்சிடும். அது மட்டும் இல்லை, இதை பாருங்கள், இன்னொன்று பார்த்துங்க, எதையும் பயமுறுத்தி வைக்கல. இப்போ ரத்த குழாய் இப்படி இதுன்னு வச்சுக்க, குறுக்குவாடு வேகமாக எமோஷன் ஆகும்பொழுது அப்படி வேகமாக சுருங்குது. ஸோ 3 தான் காரணம். என்னென்னா ரத்தம் வந்து அடைப்படுவது குழாய், ரத்தம் உறைவது, இரத்த குழாய் வேகமாக சுருங்குவது. நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இதை 3ம் 100க்கு 100 தடுக்க முடியும். மன மகிழ்ச்சியாக இருந்துட்டா போதும். இப்போ உலக அளவில் எடுத்துங்களேன், 800 கோடி ஜனத்தொகையில் எந்த வியாதி மனிதனை கொண்டுகிட்டு இருக்குதுன்னாங்க, 1 மாரடைப்பு, நம்பர் 1 கில்லர். ஆமாம். 2வது வந்து கேன்சர், 3வது ஆக்சிடென்ட், அண்ட் நீங்கள் சொல்ல சூசைட் எல்லாமே. ஆமாம் ஆமாம். இது 3 உயிர்கொல்லி நோயும் நெகட்டிவ் எதிர்மறை எண்ணம், எதிர்மறை வாழ்க்கை முறை. மனம் இன்று வைத்து விட்டால் 100க்கு 100 தடுக்க முடியும். புகைப்பிடிப்பை தவிர்ப்பதில் கிட்ட கூட போயிடக்கூடாது, மது கூட அருந்தக்கூடாது. அப்படி இருந்துட்டு அந்த சைக்கிள் என்ன ஆயிடும் தெரியுமா? நோயாளிகள் 95% சர்க்கரைக்கு மருந்து வேண்டாம், ப்ரெஷருக்கு வேண்டாம், கொலஸ்ட்ராலுக்கு வேண்டாம், 6 மாதத்திலிருந்து 1 வருடத்தில் அது இல்லாமல் போய்விடும். இப்போ நேரில் முக்கியமான கருத்து ஒன்று சொல்ல போகிறேன் கௌதம். எவருக்காவது இப்படி கேட்கும் பொழுது 95% அடைப்பெறுதுன்னு வச்சிங்க, வந்தாச்சு. நான் சொல்லுகின்ற நேர்மறை வாழ்க்கை முறையை இன்றிலிருந்து கடைப்பிடிக்கணும், எல்லாமே கடைப்பிடிக்கணும். கடைப்பிடித்து விட்டால் இந்த 95 பங்கு அடைப்பெறுது இல்லை, 1 வருடத்தில் எவ்வளோ? 1 இயரில் அது பூரணமாக கரைந்து குணமாகி விடுகின்றது. அது பர்மனெண்ட்டு கிடையாது. இப்போ லாஸ்ட்டு ஒரு 12 வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒன்று மகிழ்ச்சியான செய்ய நபர்களை சொல்கிறேன் உங்கள் மூலம். இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி, சொக்கலிங்கிறது வந்தாச்சு. எனக்கு இல்லை, சொல்கிறேன் உதாரணம், வந்தாச்சு. என் குழந்தைகளுக்கு பேர குழந்தைகள் எல்லாம் ஜெனட்டிக்காக கொடுத்தாச்சு. அந்த ஜெனட்டிக்காக கொடுக்குற வியாதி என்ன தெரியுமா? சர்க்கரை வியாதி, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், கேன்சர் எல்லாமே ஜெனட்டிக்காக கூட போகும். அவங்க என்ன, அவங்க பாவமே பண்ணலை, எதுக்கு அவங்களுக்கு மெமோச்சினான்ட்டு 3 வருடத்திற்கு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையை உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றையிலிருந்து சொக்கலிங்க சொல்லுகின்ற வாழ்க்கை முறையை
9 வருடம் கடைப்பிடிக்கணும். எத்தனை வருடம்? 9 years. 9 இயர்ஸ். அந்த ஜீன் அந்த வியாதியின் தன்மையை இழந்து விடுகிறது. அதாவது ஜெனட்டிக் மியூட்டேஷன் டு பாசிட்டிவிட்டி. அந்த ஜீன் வந்து என்ன தெரியுமா இருக்குது? எபிஜென்ஸ் phenotypes they constantly change by your mindset and lifestyle என்வைரன்மெண்ட்டில் வர வாழ்க்கை முறை. அதனால் இட் டேக் 9 years. ஸோ இனிமேல் வந்து எங்கள் அப்பா அம்மா சொத்து கொடுக்கல, ஹார்ட் அட்டாக் கொடுத்தேன்னு சொன்னாங்கன்னா அது அறியாமை தான். அப்பவும் போக்குற சக்தி நமக்குள்ளே இருப்பது உணரணும்பா. ஒன்றுமே இல்லை தம்பி, ஒன்று அடையணும்னு நினைக்கிறேன், 100 மார்க் வாங்கணும், நீட்டில் எக்ஸாமினேஷன் தான் எழுதணும்னு நினைக்கிறாங்க. அது எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணலை, 100 மார்க் வாங்கணும், 1 மார்க் குறையுது, 99 மார்க்கு தான் வாங்க. எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம் சார், ஆமாம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாமினேஷன் உயிர் ஈக்குவல் நினச்சிட்டாங்க. 100 ஈக்குவல் இல்லாத போது உயிர் வாழக்கூடாது. அது பண்ணுங்க, காதல் தொழில்னு வச்சிங்களேன். கோயில்னு அர்த்தம் அடுத்து முயற்சி பண்ணி அடுத்து வெற்றி அடைய. ஒவ்வொன்றும் முற்றுப்புள்ளி என்று வைப்பது எதுவுமே நீ வைத்து கொள்ளக்கூடாது. எந்த மனிதனுக்கு இழப்பு எது தெரியுமா? அனைத்துமே இழப்பு கிடையாது. தன் உயிர் தன்னை விட்டு பிரிவது மட்டும்தான் இழப்பு. 100 வருடம் கழிஞ்சு போகட்டும், எதை நீயே போகிறதுக்கு முயற்சி பண்ணுற, வியாதினாலேயோ நீயே கமிட்மெண்ட் பண்ணவோ, அனைத்துமே வாழ்க்கை அனுபவங்கள் தானே. காதல் தொழிலும் வச்சுக்கோ, அதே ஒன்று நல்ல பாடம் கற்பிக்கும். அதில் ஒன்று ஒரு உதாரணம் சொல்லணும் பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் டைரக்டர் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு ஒரு மென்டல் ஹெல்த் டேக்கு என்னை கூப்பிட்டாரு. ஒரு செல்லில் இருக்கிறவர் வந்து என்னை வந்து பார்க்கும்பொழுது ஒருத்தர், அவர் பேர் கார்த்திக், 40 வருடமாக மாலான்னு சொல்லிட்டு இருக்கார். 40 வருஷமா மென்டல் ஹாஸ்பிட்டலில் என்னன்னா 40 வருடங்களுக்கு முன்னே மாலா என்ற ஒருவேளை காதலித்து தோல்வியால் பைத்தியக்காரன் ஆயிட்டார். அடுத்த செல்ல 39 வருஷமாக ஒருத்தர் இருக்கார், பிரபுன்ட்டு, அவரும் மாலா நின்றுருக்கார். என்னன்னா மாலா என்ற ஒருத்தி இவர் திருமணம் பண்ணி கொண்டார். அப்போ வந்து மாலா காரணம் இல்லை, அவங்க அணுகுமுறை. இந்த இதில் போடும்போது ஒரு கல்கட்டாவில் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாரு, அந்த மாலா என்ன ஆச்சு சார்? மாலா 20 வருடத்திற்கு முன்பே கேன்சர்னால் இறந்துட்டா. ஓகே, இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். ஸோ ஒன்றை வைத்து நீ முற்றுப்புள்ளி வைக்காது. வாழ்க்கை ஒரு தொடர்கதை. உண்மைன்னு வச்சுக்கணும், வாழ்க்கையை நீங்கள் வந்து உள்ளே போய் நீங்கள் பார்க்காதீர்கள். வாழ்க்கை என்பதை நீ வெளியிலிருந்து பார்த்து ரசி. சினிமா பார்க்குறிய, அடிச்சுக்கிறாங்க, ரத்தம் வருது, வெட்டிக்கிறாங்க, உனக்கு அஃபெக்ட் பண்ணுதா? அதே நிலையில் தான் வாழ்க்கை. ஸோ பி அன் அப்சர்வர் ஃபார் யர் லைஃப், டோன்ட் கோ டு லைஃப். அதான் முக்கியமானது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ.